ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெஹோவா கேக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி இந்த அழகான சோஃபியா பிரின்சஸ் தீம் கேக் தான் எப்படி மேக் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்போர்ட் மை ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பிரின்சஸ் தீம் கேக்குக்கு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சாக்கோ ட்ரஃபிள் ப்ரீமியம் சாக்கோ ட்ரஃபிள் தான் பண்ண போகிறோம். க்ரீம் எதுவுமே ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் நைட்டே கேக்கை வந்து பேக் பண்ணிவிட்டு சாக்லேட் கனாஷும் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஒரு 8 hours ரூம் டெம்பரேச்சரில் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் கம்ப்ளீட்டாக கனாஷ் செட் பண்ணுற கன்சிஸ்டன்சி. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் கேக் ஸ்பாஞ்ச் சாக்லேட் சிரப்பை வந்து நல்லா வெட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து கனாஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லேயரும் கம்ப்ளீட் கனாஷ் மட்டுமே வச்சு இந்த கேக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ சாக்கோ ட்ரஃபிள்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறது, ஒன்று ட்ரஃபிளில் மட்டுமே பண்ணுறது. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ட்ரஃபிள் தான். பட் ஆனால் நம்ம அவுட்டர் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு பிரின்சஸ் தீம் கேக். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்டோட டாட்டர் பர்த்டேக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி அடுத்து மெயின் கோட் பண்ணிடலாம். ஸோ ட்ரஃபிள் ஐசிங் பண்ணுறது கொஞ்சம் ஒரு டஃப்பான விஷயம். என்னென்னா நம்ம வந்து அப்ளை பண்ண உடனே இறுக ஆரம்பிச்சிடும் ட்ரஃபிள் வந்துட்டு. ஸோ நம்ம உடனே அந்த ஹீட் இருக்கும்போதே பண்ணிட்டா மட்டும்தான் கரெக்டாக அந்த பக்குவமாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம பேலட் நைஃபை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம நல்லா தொடச்சதுக்கப்புறம் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த ஹீட்டில் வந்து சாக்லேட் உருக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக க்ரம் கோட் பண்ணிட்டோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த க்ரம் கோட் பண்ணது. ஸோ இப்போ க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டேன். என்ன வித்த காட்டிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் வந்து இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை இது மேலே தொட்டு நான் எடுக்கிறேன். ஸோ சாக்கோ ட்ரஃபிளோட ஒரு ஸ்பெஷல் இது தான். ஸோ கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது பார்த்தீங்களா? ஏன்னா சாக்லேட் ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே இறுகிடும். ஸோ நம்ம கீழே தலைகீழ சாய்ச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ இது மேலே வந்து நம்ம மெயின் கோட் ஒயிட் கலரில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து அந்த பிரின்சஸ் தீமுக்கு பண்ணும்போது ஸோ அதே பிளாக் கலர்லேயே சாக்லேட் ப்ரௌன் கலரில் பண்ணும்போது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ கிளைண்ட் வந்து இந்த ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே டைப்பில் நான் வந்து அவுட்டர் லேயரை ஒயிட் கலர் க்ரீமில் வந்துட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஸோ இவங்க தான் பிரின்சஸ் சோஃபியா. இந்த கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சோஃபியா பற்றி தெரியவே தெரியாது. என் ஃப்ரெண்டோட ஆர்டர் வந்து நீங்கள் எனக்கு பிரின்சஸ் தீம் கேக் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து சிண்ட்ரெல்லாவா அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எல்சாவான்னு கேட்டேன். இல்லை ஆண்டி, எனக்கு சோஃபியா பிரின்சஸ் தீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோஃபியாவா அதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களே எனக்கு வந்து இமேஜ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இதே நான் வந்து நான் எடிபிள் இமேஜ் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இதில் நிறைய கிட்ஸ் வராங்க அப்படின்றனால என் ஃப்ரெண்ட் வந்து நீ அந்த கவுன்லேயே ரொம்ப லைட் கலர் மட்டும் நீ போட்டால் போதும், பளிச்சுன்னு எனக்கு தெரிய வேண்டாம், ஏன்னா கிட்ஸ் சாப்பிட்றாங்க, கலர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே ரோஸ் செட்டில் போட்டுட்டு இந்த கேக்கை நம்ம இப்படி தான் ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் உங்களுக்கும் எந்த மாதிரியான கஸ்டமைஸ்ட் ஹோம்மேட் கேக்ஸ், ப்ரௌனிஸ், மஃபின், குக்கீஸ் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த கவுண்டெல்லாம் கொஞ்சம் சுகர் பால்ஸை வச்சு இதை நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் 2 பட்டர்ஃப்ளை வச்சதுக்கப்புறம் இந்த கேக் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இது என் ஃப்ரெண்டோட டாட்டருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் நாங்கள் அதுக்கு முன்னாடி இமேஜ் எதுவுமே பார்க்காம அவங்க வந்து என்னை சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இந்த கேக்கை அதை கம்ப்ளீட் லுக் இப்படி தான் வந்தது. ஸோ உங்களுக்கும் கேக் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை.